ஹலோ வீவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. எஸ், நம்மளுடைய எடிட்டர் அவர்கள், அதாவது வினோத் அவர்கள் மீண்டும் ஒரு அழகான அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தார் நேற்று. இது உடம்பு சரியில்லை, அதனால் போட முடியல, இன்னுமே நாட் வெல். சரி, இருந்தாலும் இந்த இடத்துல விஜய் காவேரி இவங்களோட அப்டேட்ஸ் பார்க்கும்போது காவேரியை தேடி விஜய் வராரு. அந்த இடத்துல ஒரு கோபமும் தெரியுது. ப்ரமோ கடந்து அவர் சில பிக்கும் அவரால் ரிவீல் பண்ண முடியும், பட் ஆனால் பண்ண மாட்டார், சொல்கிறேன். பட் இருந்தாலும் இந்த பிக் ரெண்டையும் அவர் எடிட்டரோட இடத்துலேருந்து போட்டு அந்த எப்படி சொல்கிறது சிஸ்டம் முன்னாடி போட்டு கீழே யூடியூபோட லிங்க், அதாவது ப்ரமோட லிங்க்கை கொடுத்துருந்தாரு. உண்மையுமே சொல்கிறேன், நேற்று சொன்ன விஷயத்தை தான் மீண்டும் சொல்கிறேன். விஜய் காவேரியோட ஒரு பெரிய ஃபேன் அவரும் இல்லையா. அவர் ரசித்து தான் நமக்கு அதை எடிட் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ கண்டிப்பாக காவேரியை தேடி விஜய் வராங்க. இன்றைக்கி கூட நிறைய பேர் அம்மா மேலே குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க. கரெக்டு தான். அம்மா அப்படிங்கும்போது அந்த வாழ்க்கையை கெடுக்கவே கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய ஆண்களோட வீட்டில் ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, அவங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு அப்படின்ட்டு ஏதோ ஒருத்தர் 2 பேர் பண்ணுறதுனால எல்லா அம்மாவுக்கும் அந்த வார்த்தைகள்லாம் விழுந்துடுறாங்க. எல்லா பெண்களுடைய வாழ்க்கையிலையுமே இந்த வார்த்தை விழுந்துடும். நீ உங்கள் அம்மா பேச்சு போயிட்டு கேட்டுட்டு பண்ணுற எந்த இஷ்யூ அந்த பொண்ணே யோசிச்சு சொன்னாலும் அந்த குற்றச்சாட்டு வரும். இதுக்கு காரணம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ இதில் என்ன நடந்தாலும் நான் பிள்ளைய அங்கே விடமாட்டேன் அப்படின்னு அம்மா சொல்கிறதுலாம் தவறு தான். ஒரு வாழ்க்கை அவங்க 1 இயர் கான்ட்ராக்டாக அதெல்லாம் தப்பான எண்ணங்களில் பண்ணிட்டாரு, அதெல்லாம் கரெக்டு தான். அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. பணத்துமுறை அது மாதிரி அம்மாலாம் குற்றம் சாட்டினது கூட அந்த இடத்துல எல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் இந்த இடத்துல என்னானாலும் பிள்ளைய விடமாட்டேன் இனிமே அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட் ரியல் லைஃப்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் தப்பாக போயிடுது. ஸோ நம்ம அம்மா வார்த்தைகளையும் கரெக்டாக பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லை, நர்மதாவோட ஆப்ரேஷனுக்கு தான் அப்படிங்கிற விஷயத்த காவேரி சொன்னதுக்கப்புறம் இந்த பண விஷயத்தை இந்த 1 இயர் கான்ட்ராக்டாக அம்மா அசிங்கப்படுத்தக்கூடாது. அம்மான்னு இல்லை, ஃபேமிலியில் யாருமே. இதனோட நோக்கம் இன்டென்ஷன் ஒரு தவறான பாதையில் இல்லை. அது விக்காவுடைய அழகான வாழ்க்கையை அவங்களுடைய காதலையும் பாதிக்குது இல்லையா. அது நம்ம ரசித்து பார்க்குற ஒரு பொக்கிஷம். அது அந்த விஷயத்தை பாதிக்கக்கூடாது. ஓகே, ஒரு கோவத்தால் சண்டையால் அந்த இடத்துல என்னென்னு தெரியாமல் பேசுனது வேறு. நர்மதாவோட ஆப்ரேஷனுக்காக தான் அப்படிங்கும்போது அதில் தவறே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அவங்க நடித்தாங்க, பிடிச்சாங்க, எல்லாமே கோவம் அந்த இடத்துல வெளிக்காட்டும். ஆனால் ஒரு 2-3 நாள் கழிச்சு அது ரியலைஸ் ஆவாங்க. ஒரு கோவத்தில் வார்த்தைகள் வரத்தானே செய்யும். அதுக்கப்புறம் நம்ம இப்படி பேசிட்டோமே அப்படின்னு எல்லோரும் வருத்தப்படும்ல. பட் உண்மையாகவே சொல்லணும்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்போதுமே இது மாதிரி தடுமாறிட்டு இருக்கும்போது ஹர்ட் பண்ணாதீங்க. அது அவங்களுடைய தவறான முடிவுக்கு ஒரு காரணமாகிடும். இதுதான் நம்ம சீரியல்ல இருந்தெல்லாம் புரிஞ்சுக்கிற விஷயம். எனிவேஸ், உங்களுடைய கருத்துக்கள், எடிட்டரோட வியூ.